ரியோ இப்பெல்லாம் உள்ளே வந்து பெட்ரூம்குள்ளே வந்து தூங்கத்துக்கு வந்துடுறான். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். அதாவது அவன் பெட்ரூம்குள்ளே வந்து தூங்கினக்கான காரணத்தை கேட்டால் நீங்களாம் சிரிச்சிருவீங்க. ஆமாங்க, ஊரில் திருவிழா வெடி போட்டாங்க. உடனே அவன் பயந்துக்கிட்டு அன்னைக்கு வந்து பெட்ரூம்குள்ளே வந்து படுத்துக்கிட்டான். சரி, பிள்ளை பயப்படுதேன்னு விட்டாச்சு. இப்போ திருவிழா முடிஞ்சு 10 நாளாச்சு. 10 நாளாகவும் நைட்டு ஆனவொன்னே உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்கிறான். வெளியே விட்டு கதவை சாத்தினாலும் ஒரே இதை அழுகிறது, வந்து ஜன்னலை தட்டுறது, கதவை தட்டுறது, நைட்டு பூரா நம்மளை தூங்க விடுறதில்ல. அப்புறம் கடைசியில் போனால் போயிட்டு போகுதுன்னு உள்ளே அவன் கதவை திறந்து விட்டுறோம், வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்கிறான். அதாவது வீட்டை வந்து காவ காக்கிறதுக்கு தான் நாயிங்கிற காலம் போய் இப்போ நாயை பாதுகாக்கிறதே வேலையாக போச்சு நமக்கு. என்னத்த சொல்ல, இவெல்லாம் ராஜபாளைய நாயா. நம்ம என்னங்க பண்ணுறது? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.